கிறிஸ்துமஸ் செய்தி என்றாலே அதை மாற்றி மாற்றி அதைத்தான் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒரு இருக்குது. ஆனால் கிறிஸ்துமஸ் செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. லூக்காவின் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் நம்ம எப்பவும் வாசிக்கிற வசனங்கள் தான். அங்கே லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இருக்கட்டும், 10 வாசித்துட்டு அப்புறம் 11க்கு போகலாம். இப்போ இங்க தேவதூதன் ஒரு முதல் வார்த்தையை சொல்லுகிறார். தேவதூதன் சொல்லுகிற முதல் வார்த்தை என்னன்னா, பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி என்னன்னா, பயப்படக்கூடாதுன்னு தான். அல்லேலூயா சொல்லுமா. யாருக்கெல்லாம் பயம் இருக்கு? அடேங்க அப்பா, பயந்தாங்குழிகள் கூட கையை வைத்த மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரியும், வெளியே இருட்டானா வெளியே போகாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க, காய்ச்சல்னா பயப்படுறவங்க இருக்கிறாங்க, ஆனால் கையை வைத்த மாட்டேங்கிறாங்க. நம்ம சர்ச்சில் ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா? அதாவது ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். எதை செஞ்சாலும் ஆப்போசிட்டா எடுத்துக்கணும். வருவீங்களா? கையை வைத்த மாட்டாங்க, வருவாங்க. வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க, வந்துடுவாங்க. இப்போ நேற்று சொன்னோம், கெஸ்ட்டை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னோம். ஒரு 50% பீப்புள், 50% பேப்பர் சொல்லவே எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நேற்று மிச்சமாச்சு, அது இன்னொரு பக்கம். ஆனால் எப்பவுமே ஒரு காரியத்தை கேட்டால் அதை கரெக்டாக பதில் சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. எந்த இடத்துலனாலும் சரியாக பதில் சொல்ல. ஆமாம், இல்லை, வந்தேன், வருவேன், அல்ல செய்வேன். ஆமாம், எனக்கு பயம் இருக்கு. உங்களுக்கெல்லாம் பயம் இருக்கா இல்லையான்னு இப்போ நான் காட்டட்டுமா? ஒரு இதை எடுத்து வீசினாலே இப்போ என்ன பண்ணுறீங்க? பயப்படுவீங்க. என் மேல விழுந்துருவோம், எனக்கு எதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படுவீங்க. பயம் எல்லாருக்கும் இருக்கு. உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனுக்கும் என்ன இருக்கு? ஆனானப்பட்ட ஆபிரகாமுக்கே பயம் இருந்திருக்கு. ஆதியாகமம் 15:1. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே அப்படின்னு பாருங்களேன். ஆனானப்பட்ட ஆபிரகாமுக்கே என்ன சொல்ல வேண்டியிருந்துச்சு? பயப்படாதே அப்படின்னு சொல்லி இருக்கு. அல்லேலூயா. ஆதியாகமம் 28:24 ஈசாக்கை பார்த்தாண்டவர் சொல்றார், நீ பயப்படாதே அப்படிங்கிறாரு. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இல்லையா? அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே. யாக்கோபுக்கு சொல்றாரு, நீ என்ன செய்யாத, பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. தானியேல் ரொம்ப ஜப வீரன். அவன் சிங்க கபியில போட்டாலும் சரி, அக்கினி சூளையில போட்டாலும் சரி, வெளியே வந்துருவாரு. அப்படிப்பட்டவருக்கே பயம் இருந்திருக்கு. தானியேல் 10:12 வாசிக்கலாம். தானியேல் 10:12. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே. அடேங்கப்பா, தானியேலுங்கிறது எவ்வளவு என்ன பெரிய வீரன், ஜப வீரன். இன்னும் என்ன, சிங்க கபியில போட்டாலும் சிங்கம் ஒன்றும் செய்யாது, அப்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அவனுக்கு ஒரு பயம் இருந்தது. ஆகவேதான் தேவன் அவனை பார்த்து பயப்படாதே என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஜப வீரன் ஒருவர் இருக்கிறார், சகரியாவை பார்த்தும் நீ பயப்படாதே என்று சொல்லியிருக்கிறார். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா மரியாளை பார்த்து தேவதூதன் முதல்ல தான் சொல்றார். 1ஆம் அதிகாரம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. அப்படித்தானே? தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. நீங்க எல்லாம் மரியாளை விட, தானியேலை விட, ஆபிரகாமை விட பயங்கரமான ஆளு, உங்களுக்கு பயமே இருக்காது. அப்படித்தானே? இவ்வளவு பேருக்குமே பயப்படாதேன்னு சொல்ல வேண்டியது இருந்தது. சீமோன் எப்படிப்பட்ட ஆளு? 5ஆம் அதிகாரம் லூக்கா 5:10 சீமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே என்னாரு. அல்லேலூயா. அப்படிதானே சொன்னாரு. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே என்றார். நம்ம பவுல் எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன்,
அப்போஸ்தலனான பவுலை பார்த்து அப்போஸ்தலருடைய 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, பவுலே பயப்படாதே. பாருங்க, பவுலே பயப்படாதே. அப்புறம் பார்த்தா சீஷர்களை பார்த்த ஆண்டவர் உயிர்த்தெழுந்து வந்த உடனே என்ன சொன்னாரு? யோவான் 20:19 பயப்படாதேங்கள்னு சொன்னாரு. அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் ஏதோ ஒன்றை குறித்து என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சும்மாவா ஆண்டவர் சொல்வாரு? சும்மாவா தேவதூதன் சொல்லுவாங்க? இல்ல, எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமான பயம் இருக்கத்தான் செய்கிறது. வெளியே காட்டுவோம், காட்டாம இருக்கலாம், சொல்லலாம், சொல்லாம இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் என்ன உண்டு? பயம் உண்டு. ஆகவேதான் உலகத்திலே வந்து இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே எல்லா ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்னா, இனி நீங்க பயப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதீங்க, நான் வந்துட்டேன்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. நான் வந்துட்டேன்னு சொல்லுன்னு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அப்படி இருக்குல்ல? நான் வந்துட்டேன்னு சொல்லு. பாஸ்டர் படம் எல்லாம் பார்ப்பாரோ, சினிமாவில் இல்லை, அப்படியே பார்க்கும்போது அப்படியே அப்படியே கேட்கறது தான். நான் வந்துட்டேன்னு சொல்லுன்னு யாரோ சொன்ன மாதிரி. அது மாதிரி இயேசு வந்துட்டார், இனி என்ன வேண்டாம்? பயமே வேண்டாம். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படக்கூடாது. இனி பயப்படவே கூடாது. இயேசு வந்துட்டாரு, இயேசு வந்துட்டாரு, இனி நீங்க பயப்படவே வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இயேசு வந்துட்டாரு, அதனால இனி என்ன செய்ய வேண்டாம்? பயமே வேண்டாம். என்றால் அவர் உலகத்தின் இரட்சகராக இந்த உலகத்திலே வந்தார். யோவான் 4:42 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மெய்யான உலக இரட்சகராக, உலகத்தை எல்லாம் இரட்சகராக, ரட்சிக்கிறவராக வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கிறவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லுங்க? ரட்சிக்கிறவர் என்றால் என்ன அர்த்தம்? காப்பாற்றுகிறவர், மீட்கிறவர். அதே நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தையை வச்சுக்கோ. மீட்கிறவர் சொன்னா கூட பைபிள்ல உள்ள வார்த்தைன்னு சொல்லலாம். காப்பாற்றுகிறவர் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் காப்பாற்றுகிற ஒருவர் வந்து விட்டார். அதுதாங்க இயேசு கிறிஸ்து பிறப்பின் மிக முக்கியமான நற்செய்தி என்னவென்றால், உங்களை எந்த சூழ்நிலையிலிருந்தும் காப்பாற்றுகிற ஒருவர் வந்து விட்டார். ஆகவே பயப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமாங்க, காப்பாற்றுறவர் வந்துட்டாரா? இனி பயப்பட வேண்டாம். சொல்லுங்க பார்க்கலாம். காப்பாற்றுறவர் வந்துட்டாரு, பயப்பட வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே ஆண்டவர் காப்பாற்றுகிறவரா, ரட்சிக்கிறவரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராமத்து புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு அந்த சிவந்த சமுத்திரத்துக்கு அருகில வந்தபோது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இரட்சகராக உலகத்தில் வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். என்ன, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ன இரட்சகர் எங்கே பிறந்திருக்கார்? தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. யார் பிறந்திருக்கிறார்? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். அல்லேலூயா. அப்படிதானே இந்த 10ஆம் வசனம் சொல்லி இருக்குது. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்படிதானே சொல்லி இருக்குது. ஆமா, அல்லேலூயா. அப்படின்னா ஒரு இரட்சகர் பிறந்துட்டாரு, ஒரு காப்பாற்றுகிறவர் பிறந்துட்டாரு. அதனால நீங்க நீ பயப்படவே வேண்டாம். எதிலிருந்து காப்பாற்றுகிறவர்? இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சிவந்த சமுத்திரத்திலே அழிந்து போகக்கூடிய, அமிழ்ந்து போகக்கூடிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தார். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். என்ன பார்த்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை வெட்டாந்தரையை கடந்து போவதுல போனார்கள். பின்னாலே வந்த பார்வோனின் சேனை அதே சிவந்த சமுத்திரத்தில் அழிக்கப்பட்டது. இதுதான் ரட்சிப்பு. சூப்பர். என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுகிறது மட்டுமில்ல, சத்துருக்களை அழிக்கிறதும். நமக்கு எதிரியாய் வருகிறவர்களை, நமக்கு தடையாய் வருகிறவர்களை, நம்மோடு போராடுகிறவர்களை எல்லாம் அழிக்கிற ஒரு தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. இப்படி அழிக்காம இருந்தா பின்னால துரத்திட்டே வந்திருப்பாங்களா? சிவந்த சமுத்திரத்தை இவங்க கடந்திருந்தாங்கன்னு வைப்போம். அந்த காலத்திலையும் என்ன இருந்தது? கப்பல் இருந்தது, எல்லாமே இருந்தது. இந்த பார்வோன் உடனே கப்பலை எல்லாம் வர சொல்லி இவங்களை பின்னால துரத்தி இருக்கலாம்ல.
துரத்திருக்கலாமா இல்லையா? துரத்திருக்கலாம். அதனால அந்த சத்துருவை இனி இவர்களை தொடர விடக்கூடாது என்பதற்காக அந்த சிவந்த சமுத்திரத்திலே அவர்களை அழித்து போட்டார். சொல்லுமா அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, இதுதான் கர்த்தர் செய்கிற ரட்சிப்பு. அல்லேலூயா. நம்முடைய ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறதும் நம்மை ஆபத்துக்கு உட்படுத்துகிற சூழ்நிலைகளை மனிதர்களை அழிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு. ரட்சிப்புன்னா என்னன்னு நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறவர். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த ரட்சிப்புன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ரட்சிப்பு என்று சொன்னாலே எல்லா விதமான சூழ்நிலையிலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறவரும் நமக்கு வெற்றியை கொடுக்கிறவரும். அல்லேலூயா. இங்க ஒரு பெலிஸ்தன் நின்று கொண்டு தினம் தினம் வந்து கூவுகிறான், யார் என்னை எதிர்த்து வர முடியும், ஒவ்வொருவரா வந்து பாருன்னு கூப்பிடுறான். அல்லேலூயா. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெலிஸ்தனை கொண்டதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பெலிஸ்தனை கொல்வது கூட ரட்சிப்பு தான். அல்லேலூயா. பெலிஸ்தன் என்றால் யாரு? நமக்கு எதிராக கூவிக்கொண்டிருக்கிறவர்கள், நமக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறவர்கள், நமக்கு எதிராக கொக்கரித்துக் கொண்டிருக்கிறவர்கள், நமக்கு எதிராக கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை எல்லாம் அழிப்பதும் ரட்சிப்பு தான். அல்லேலூயா. அப்படித்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அங்கே வாசிக்கிறோம், பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. பாருங்க, பூர்வ உலகத்தை தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்த நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி. ஒரு அல்லேலூயா சொல்லுமா. இங்கேயும் ஆங்கில வார்த்தை அந்த ரட்சிப்பு என்று தான் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. முதலான 8 பேரை காப்பாற்றி. அல்லேலூயா. அப்போ உலகமெல்லாம் அழிந்தாலும் அந்த அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறதா ரட்சிப்பு. இப்படி சொல்லி இருக்கலாம், நோவா முதலான 8 பேரை ரட்சித்து. அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தை நேரடியா மொழிபெயர்த்தா இப்படித்தான் சொல்லு, அந்த நோவாவை முதலான 8 பேரை ரட்சித்து. அல்லேலூயா. அப்போ உலகமே அழிந்தாலும் நம்மை அழியாமல் பாதுகாப்பதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. என்னங்க இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார்னா வாயினாலே அறிக்கையிட்டால், உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கையிட்டால் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 9 நீங்க சொல்லலாம். அந்த ரட்சிப்பின் அர்த்தம் என்னவென்று சொன்னால், பயப்பட வேண்டாம், உங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் முறியடித்து உங்களை காப்பாற்ற இயேசு வந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா சொல்லுமா. போன இடங்களில் எல்லாம், நம்ம போற இடங்களில் எல்லாம், எவ்வளவு ஆபத்து நிறைந்த இடங்களாயிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைமைகளாயிருந்தாலும், அதிலிருந்தெல்லாம் நம்மை காப்பாற்ற, அதிலிருந்தெல்லாம் நம்மை ரட்சிக்க ரட்சகராகி இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க, அந்த சூழ்நிலைமையிலெல்லாம் நம்மை ரட்சிப்பது, நம்மை காப்பாற்றுவதுதாங்க இந்த ரட்சகருடைய வேலை. அதுக்காகத்தான் வந்துட்டாரு. அதனாலதான் முதல் வார்த்தையா சொன்னாரு, நீங்க பயப்படவே வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 145ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உண்மையாகவே ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் என்றால் உங்களையும் காப்பாற்றுவதற்காக, உங்களை ரட்சிப்பதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். அல்லேலூயா. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் ரட்சிக்கிறார். யாவரை ரட்சித்து, அல்லேலூயா, துன்மார்க்கரை யாவரை அழிப்பார். அல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்து இப்படி நம்மை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்திலே பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயருக்கு 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அல்லேலூயா. அப்படியானா என்ன அர்த்தம் தெரியுமா? வரப்போகிற அழிவிலிருந்து, வரப்போகிற கடுமையான தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்ற, நம்மை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே பிறந்திருக்கிறார். ஆகவே பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. உலகத்தில் அன்றாட காரியங்களுக்கு மட்டுமல்ல, இனி வரப்போகிற, இனி சம்பவிக்க போகிற மிகப்பெரிய அழிவிலிருந்தெல்லாம் நம்மை ரட்சிக்க, நம்மை காப்பாற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 2:2, 2 பேதுரு 3:6, 7 10 இவைகளெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகம் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3:7 வாசிக்கலாம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு, அல்லேலூயா, தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்கு தான் இயேசு வந்து விட்டார். அந்த அக்கினியை பத்தி சொன்னா உங்களுக்கு எல்லாம் பயமே இல்லைல்ல. ஏன்னா சொல்லத்தான் செய்வாங்க, அப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க, அப்படியெல்லாம் பிரசங்கம் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களே. ஆமா, இப்படிதான் புலி வருதுன்னு ஒரு நாள் என்ன வந்துச்சான்? புலி வந்துச்சான். அது மாதிரி இந்த ஆக்கினை தீர்ப்பும் இந்த அழிவும் வரத்தான் போகிறது. நீங்கள்லாம் பயப்படுறது இல்ல, விஞ்ஞானிகள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்தின் விஞ்ஞானிகள் இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தவர்கள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்துக்கு என்ன நேரிடுமோ, எப்போது நேரிடுமோ, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய அழிவு வரப்போகிறதே என்று விஞ்ஞானிகள் பயந்து கொண்டிருக்கிறாங்க. உலகத்தின் பெரும் சக்திகள் எல்லாம் பூமிக்கு அடியிலே பல மைல்களுக்கு கீழாக வீடுகளையும் கட்டடங்களையும் கட்டி அங்கே போய் உலகம் அழியும் போது அங்கே போய் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி மண்ணுக்கடியிலே பூமிக்கடியிலே மண்டபங்களையும் வீடுகளையும் எல்லாம் கட்டி, ஜனாதிபதி முதலும் பின்பு மற்ற அமைச்சர்களும் எல்லாம் போய் உள்ள இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யிட்டு இருக்கிறாங்க? கட்டி கொண்டிருக்கிறாங்க. நிறைய நாடுகளில் கட்டி இருக்கிறாங்க. நிறைய நாடுகளில் பூமிக்கடியிலே பாதுகாப்பான இடங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். அணுகுண்டு வெடித்தாலும் ஒன்றும் ஆகாது என்று சொல்லி அங்க. ஆனா எப்ப அணுகுண்டு வெடிக்கும் எப்போ அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம், ஆனா உலகம் எப்ப அழியும்னு உங்களுக்கு தெரியாது. அதனால அதுக்கு உள்ள போறதுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்காது? நேரமே கிடைக்காது. ஆனா அந்த அழிவிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக, ரட்சிப்பதற்காக ஆண்டவராய் இயேசு பிறந்து விட்டார். இதுதாங்க இயேசு பிறப்பு. அல்லேலூயா. இன்றைக்கும் பாதுகாப்பார், இனி வரப்போகிற அழிவிலிருந்து நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா. அந்த பாதுகாப்பு தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அழிவிலிருந்தும் ஆக்கினை தீர்ப்பிலிருந்தும் நம்மை பாதுகாப்பதற்கும் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு பிறந்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார். யாரை காப்பாற்றுவாரு அப்படின்னா, ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவரை காப்பாற்றுவார். ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவரை ரட்சிப்பார். அல்லேலூயா. மற்றவங்களை கைவிட்டுருவாங்க, அவங்க தான் கைவிடப்பட்ட லிஸ்ட்ல இருப்பாங்க. ஆனா அந்த லிஸ்ட்ல நம்ம யாரா இருப்போமா? நேற்று பிள்ளைகள் அருமையா நடித்து காட்டினாங்களே, புரிஞ்சுதான் அவங்களுக்கெல்லாம். நாங்கள்லாம் பிரியாணி மனத்திலே இருந்தோம் பாஸ்டர். எங்களுக்கு பிள்ளைகள் என்ன சொன்னாங்க, என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சிச்சு, என்னமோ பிள்ளைகள் ஆடுற மாதிரி தெரிஞ்சு, என்னமோ சொல்ற மாதிரி தெரிஞ்சு. நாங்கள்லாம் பிரியாணி ஞாபகத்திலே இருந்தோம் பாஸ்டர். அப்படிதான் இருக்கிறீங்க. ஆமா, அது புரிஞ்சிருந்தா என்ன நினைக்கும் தெரியுமா? இன்னைக்கு உள்ள ரட்சிப்பு, இந்த பயப்படாதீங்கன்னு ஏன் சொன்னார் தெரியுமா? அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. உலகத்தின் மிகப்பெரிய அழிவிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்காக. நேற்று இதை குறித்து நேற்று தூக்கமே வரல. நேற்று ஏன்னா நேற்று ஏதோ ஒரு காரணத்தினால தூக்கமே வரல. காலையில் வர தூங்கவே இல்லை. ஆமாம், அப்படி தான். அப்போ யோசித்துட்டு இருக்கும்போது நான் இந்த மற்ற கடவுள்களை குறித்து பார்த்தேன். நம்ம கடவுள் தானே பெருசு பெருசுன்னு பேசிட்டு இருக்கிறோம்.
அப்ப நம்முடைய கடவுளுடைய மேன்மை என்ன அப்படின்னு பார்த்தா மத்தேயு 1:23 சொல்லி இருக்கிறது. மத்தேயு 1:23 வாசிக்கிறோம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு ஒரு பேர் இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் அவர் நம்மோடு இருக்கிறார். அது யாரு? தேவன், கடவுள். அல்லேலூயா. கடவுள் நம்மோடவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட கடவுள்? சர்வ வல்லமையுள்ள கடவுள். அல்லேலூயா. ஆதியாகமம் 17:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 17:1 வாசிக்கலாம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நேத்து இத நைட்ல கொஞ்சம் அப்படியே பார்த்தபோது சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்ப மத்த கடவுள் எப்படி உட்பட்டவங்க அப்படின்னு பார்க்கலான்னு ஜஸ்ட் கூகுள் பண்ணேன். அப்படிதான் மற்ற கடவுள் எப்படிப்பட்டவர்கள் அல்லது அவங்களுக்கு என்ன அதிகாரம் அப்படின்னு நான் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமா இருந்துங்க. உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்குதோ, உங்களுக்கு எதெல்லாம் ஆச்சரியமா இருக்குன்னு எனக்கு தெரியல. வேறு ஒரு சமயத்தை சேர்ந்த கடவுள்களிலே ஒருவர் படைப்பவர், ஒருவர் காப்பவர், ஒருவர் அழிப்பவர், ஒருவர் செல்வத்தின் தெய்வம், ஒருவர், அதுக்கெல்லாம் நான் அந்த பெயர் சொல்லலை. பெயர் சொன்னா ஏதாவது யூடியூப்ல பார்த்து எங்க கடவுள் பேரெல்லாம் சொல்லிட்டாங்கம்மாங்க. அதனால கடவுள் பேரெல்லாம் சொல்லலை. ஆனா ஒருவர் படைப்பவர், ஒருவர் காப்பவர், ஒருவர் அழிப்பவர், ஒருவர் செல்வத்தின் தெய்வம், ஒருவர் ஞானத்தின் தெய்வம், ஒருவர் தடைகளை நீக்குகிறவர், ஒருவர் பாதுகாக்கும் தெய்வம், ஒருவர் அழகு தெய்வம், ஒருவர் அன்பின் தெய்வம், ஒருவர் தர்மத்தின் பிரதிநிதி, ஒருவர் வீரத்தின் அதிபதி, ஒருவர் ஞானத்தின் அதிபதி. இதுக்கெல்லாம் நான் நம்ம ஊர்ல சொல்ற பேரை சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்பு. ஆமா, படைப்பவர், காப்பவர், அழிப்பவர், செல்வத்தின், அதாவது பணக்காரர், அப்புறம் ஞானத்தின் தெய்வம், தடைகளை நீக்கிறவர், பாதுகாக்கும் தெய்வம், இப்படின்னு ஒரு 10 பேர் சொல்லி இருந்தது. நம்முடைய கடவுளுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு 10 மேன்மையான காரியம். ஆனா என்னன்னா அந்த 10 கடவுள், அந்த 10 கடவுள் படைப்பவரால அழிக்க முடியாது, அழிப்பவரால என்ன செய்ய முடியாது? படைக்க முடியாது. காப்பவராலே என்ன செய்ய முடியாது? அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. அழிப்பவராலே என்ன செய்ய முடியாது? எல்லாம் வேற வேற டிபார்ட்மெண்ட்டுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க. நீ படை, நீ காப்பு, நீ என்ன செய்ய, நீ பணக்காரர், நீ பணம் கொடு, நீ ஞானத்தை ஒருவனுக்கு கொடு, நீ என்ன செய், எல்லா தடைகளை நீக்கு, ஒருத்தர் நீ பாதுகாப்பர், அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு அப்படியெல்லாம் வித்தியாசமா சொல்லி இருக்குது. 10 கடவுள், 10 செயல்கள், 10 கடவுளுக்கு 10 செயல்கள். அல்லேலூயா. அதுல ஒரு அற்புதமான பார்த்தேன். இந்த 2வது கடவுள் எப்படி வந்தாராம் தெரியுமா? படைப்பவருக்கும் காப்பவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் அழிப்பவர் உண்டாயிட்டாராம். உங்களுக்கு புரியுதா? படைப்பவருக்கும் காப்பவருக்கும் என்ன வந்துருச்சான்? சண்டை வந்துருச்சான். அந்த சண்டையினால யாரு உண்டாயிட்டாங்களாம்? அழிப்பவர் உண்டாயிட்டாராம். இப்படி அவங்களுக்குள்ள என்னது? பயங்கர ஃபைட்டு. அப்ப ஏன் தெரியுமா? நான் படைச்சது நீ எப்படி அழிக்கலான்னு கேட்பாரு. நான் அழிப்பேன், நான் அழிக்கிற கடவுள் அப்படின்னு சொல்லுவார். சண்டை வருமா வராதா? ஒருத்தர் படைச்சிருப்பாரு, இவர் காவல் காத்திருக்க மாட்டாரு. ஏன் காவல் காக்க? அது ஏன் இஷ்டம், நான் காவல் காப்பேன், காவல் காக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. சண்டை வருமா வராதா? அவனுக்கு பணம் கொடுன்னு இவர் சொல்லுவாரு. அது நான் இஷ்டம் தான் கொடுப்பேன், இல்லாட்டி கொடுக்க மாட்டேன் அப்படிம்பாரு. இந்த 10 பேரும் 10 டிபார்ட்மெண்ட்காரங்களுக்கும் எப்பவும் என்னதான்? பிரச்சனை தான். ஆனா நம்முடைய தேவன் ஒருவர் தாங்க இந்த எல்லாவற்றையும் செய்கிறவர். ஒரே ஒருவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா. இந்த 10 சேர்ந்து ஒண்ணு, அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவன்.
அதுதான் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவாக உலகத்திலே பிறந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. படைப்பவர், காப்பவர், அழிப்பவர், செல்வம் கொடுக்கிறவர், ஞானம் கொடுக்கிறவர், தடைகளை நீக்கிறவர், பாதுகாக்கிறவர், செல்வம், அதிர்ஷ்டம், அழகுள்ள தெய்வம், அன்பின் தெய்வம், தர்மத்தின் பிரதிநிதி, வீரத்தின் அதிபதி, ஞானத்தின் அதிபதி, இத்தனையும் சேர்ந்த ஒருவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. அவங்கள நான் குறை சொல்லலைங்க. நம்ம தேவனுக்கு, நம்ம ஆண்டவருக்கு இத்தனையும் அவர் ஒருவரே ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிப்படுத்த விஷயம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆண்டவர் ஆதியும் அந்தவுமானவர். அல்லேலூயா. முடிவில்லாத ஒரு தேவன். அல்லேலூயா. நான் அதை பார்த்தேன். இவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் படைக்கிற வச்சுக்க, நம்ம ஆண்டவர் இதையெல்லாம் செய்வார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது இங்கே படைக்கிற தேவன் ஆதியாகமம் 1:16 வாசிக்கிறோம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா. படைப்பவர். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். காக்கிறவர். முதல்ல படைக்கிறவர், இப்ப காக்கிறவர். அல்லேலூயா. யூதா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. யூதா 1:5 நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். அல்லேலூயா. கர்த்தர் அழித்தார். கர்த்தர் படைத்தார், கர்த்தர் காத்தார், கர்த்தர் அழித்தார். அல்லேலூயா. ஆதியாகமம் 24:35 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 24:35 கர்த்தர் என் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா. நம்முடைய தேவன் செல்வத்தின் தேவன் கூட. செல்வ சீமானாக்கி இருக்கிறார். யாரு? ஒரே தேவன். ஒரே தேவன் படைத்தார், காத்தார், அழித்தார், செல்வத்தை கொடுத்தார். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஞானத்தை கொடுக்கிற தேவன். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தியான விருத்தியும் கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப ஞானத்துக்கு நம்ம வேற கடவுளை தேட வேண்டிய அவசியம் இல்ல. அல்லேலூயா. என்னை காக்கட்டும் என்று வேறு தேவத்தை நம்ம எங்க நிறைய பக்கம் நிறைய கடவுள் ஒண்ணுக்கு ஒண்ணு கும்பிடணும். ஆனா நமக்கு அப்படி இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு ஆளை கும்பிட்டா போதும். எல்லாத்துக்கும் ஒரே ஆளை கும்பிட்டா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் படைக்கிறவர், அவர்தான் காப்பவர், அவர்தான் அழிப்பவர், அவர்தான் செல்வத்தின் தெய்வம், அவர்தான் மிகுதியான சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்தான் தடைகளை என்ன செய்கிறவர். அல்லேலூயா. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தடைகளை நீக்கிற தடை. நம்ம வாழ்க்கையில ஒரு தடை இருக்கு, அதை நீக்கிறதுக்குன்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரே இடம்தான். நமக்கு ஒரே ஒரு தேவன். அல்லேலூயா. அவர்தான் தடைகளை நீக்குகிறவரும் கூட. 41ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நம்மை பாதுகாப்பதற்கு நாம் வேற எங்கேயும் போய் யாரையும் தேட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே சொல்லி இருக்கிறது, கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார். அல்லேலூயா சொல்லுமா. அப்ப பாதுகாக்கிறவர் அவர்தான். அல்லேலூயா.
படைப்பவர், காப்பவர், அழிப்பவர், செல்வம் கொடுக்கிறவர், ஞானம் கொடுக்கிறவர், தடைகளை நீக்கிறவர், இங்கே சொல்றான் பாதுகாப்பவரும் அவர்தான். ஒரே ஒரு இடத்துல. எதுக்குங்க எல்லாரும் சூலூர்ல எல்லா கடையும் விட்டுட்டு டிமார்ட்டுக்கு போறாங்க? அங்க போனா எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். அதுவும் வண்டி வேற கொடுக்குறாங்க, வண்டி வேற கொடுக்குறாங்க. அதுல அது ஒரு ஜாலி பாருங்க. நானும் பார்த்தேன் நேத்து, நம்ம ஒரு பிரதர் கூட பார்த்தேன். போகிறது தப்புன்னு நான் சொல்லல, என்ன எல்லாம் அங்க போனா வாங்கிட்டு வந்துடலாம். இது வாங்க இந்த கடைக்கு போனா, அது வாங்க அந்த கடைக்கு போகணும் தேவையில்லை, எல்லாம் வாங்க ஒரு கடைக்கு போனா போதும். அதே மாதிரிங்க நம்முடைய எல்லா காரியத்துக்கும் ஒரே தேவனா, ஒரே மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு ஆண்டவரை தேடினா போதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எப்படிப்பட்டவரா? என் நேசர் வெண்மையும் என் நேசர் வெண்மையும் சிகப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாய் அடேங்கப்பா, அவர் தலை. நீங்க மற்ற இடத்துல உள்ள கடவுள்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு கிரீடம் வச்சு, அதுக்கு இத்தனை நகை போட்டு, இங்க இதை போட்டு அதை போட்டாதான் அழகு. ஆனா நம்ம தேவனுக்கு எதுவுமே போடாம அவர் வெண்மையும் சிகப்புமானவர், 10,000ங்களில் சிறந்தவர். அவருக்கு நகையும் வேண்டாம், நட்டும் வேண்டாம், துணியும் வேண்டாம். இப்போ சொன்னாங்க ஒரு சாமிக்கு எங்க இருந்தோ பட்டு புடவை போயிட்டு இருக்கு, அது போட்டாதான். நம்முடைய தேவன் 10,000ங்களில் சிறந்தவர். அவருக்கு இந்த வஸ்திரம் வேண்டாம், அந்த நகையும் வேண்டாம், எது வேண்டாம். நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ற ஒருவரை நீங்கள் வழிபட்டால், அவர் ஒருவரை தேடினால், அவர் ஒருவரை கும்பிட்டால், அவர் ஒருவரை கடவுளாக நீங்கள் கொண்டிருந்தீர்களானால், எல்லாவற்றுக்கும் அவர் ஒருவரே போதுமானவர். அல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இங்கே அன்பின் தெய்வம் என்று அங்கே ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அன்பை தேடி வேற எங்கேயாவது போகணுமா? அன்பை தேடி வேற எங்கேயும் போய் வேண்டாம். அங்க போய் இங்க போய் அதை தேடி இதை தேடி, அதுக்கு செய் இதுக்கு செய், இல்லைங்க. இதுக்கு எல்லாம் சேர்த்து ஒண்ணு, அன்பின் தேவர் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி தர்மத்தின் யாத்திராம 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தர்மம் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அவர் ஏழைக்கு இறங்குகிறவர். அல்லேலூயா. 1000 தலைமுறை வரைக்கும் எப்படி செய்கிறவர்? இரக்கம் செய்கிறவர். அல்லேலூயா. ஆமா, இன்னொன்று வீரத்துக்குண்டு ஒரு தேவன் இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? சேனைகளின் கர்த்தர். 40ஆம் சங்கீதம் 46ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக அவர் ஞானத்தின் அதிபதி. நீதிமொழி 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 3:20 வாசிக்கிறோம், அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயம் பனியை போல பெய்கிறது. அப்படின்னா ஞானத்திலும் சிறந்தவர் அவர் ஒருவர் தான். அப்போ ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்றை தேடி நீங்க போகவே வேண்டாம், எல்லாம் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்குது. ஒரே ஒரு தேவனை வழிபட்டால், ஒரே ஒரு தேவனை நீங்கள் ஆராதித்தால், அவர் எல்லாவற்றையும், இந்த 10 காரியங்களையும் ஒரே ஒருவர் செய்கிறார். அல்லேலூயா. காலம் மாறினது போல, முந்தி எல்லாம் டாக்டர்கிட்ட போறேன்பாங்க, இப்ப டாக்டர்கிட்ட போறேன் என்ன சொல்லுவாங்க? எந்த டாக்டர்கிட்ட போறேன்? ஆமா, சுகர் டாக்டர்கிட்ட போறேன், ஹார்ட் டாக்டர்கிட்ட போறேன், அப்புறம் லங்ஸ் டாக்டர்கிட்ட போறேன், அப்புறம் எல்லாத்துக்கும் தனித்தனி, அப்புறம் இஎன்டி காதுக்கு மூக்குக்கு அதுக்கு தனி இதுக்கு தனி, எல்லாம் தனித்தனியா பிரிச்சு பணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படித்தானே டாக்டர்? தனித்தனியா ஏன் பிரிச்சாங்க? நமக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து நம்மளெல்லாம் உயிரோட வைக்கணும்னு ரொம்ப ஆசையோ? பணம் பண்றதுக்கு தான். அல்லேலூயா. அதே மாதிரி இது அப்படி ஒரு வேலை தான். ஆனா நமக்கு ஒரே டாக்டர், ஒரே ஆண்டவர், ஒரே வைத்தியர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு முன்னில்லை, இயேசு பிறந்ததுக்கு ஏன் இன்று அப்படித்தானே? லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-18 திரும்ப வாசிக்கலாம், வாசித்து முடிக்கலாமே. நீங்களாம்
கிறிஸ்துமஸ் கொண்டாட வீட்டுல எல்லாம் ஹோட்டலுக்கு போன தேவதூதன் அவர்களை நோக்கி தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இன்றுங்கிறது முக்கியம் இல்லையோ? இன்று கர்த்தராகிய, இன்று இதுக்கு முன்ன இல்லைன்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்ன அப்படி ஒருத்தர் பிறக்கவே இல்லை சொல்றாங்க. அந்த காலத்துல இருந்து இருக்கு, 50,000 கோடி வருஷத்துக்கு முன்னால கடவுள், அந்த கடவுள் இருக்கிறார்னு சொல்றாங்க. இல்ல, இன்று இன்று உங்களுக்கு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு தாங்க இயேசு பிறந்த அன்றைக்கு தாங்க, அதான் இன்று. அல்லேலூயா. அதுக்கு முன்னால இந்த உலகத்தை ரட்சிக்கிற, காப்பாத்துகிற, உங்களை என்னையும் காப்பாத்துகிற ஒருவர் பிறக்கவே இல்லை. அல்லேலூயா. அதனால்தான் இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு பிறந்திருக்கிறார். உங்களுக்கு என்றால் இதை கேட்கிற அனைவருக்கும் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இனி நீங்க பயப்படவே வேண்டாம். எல்லாத்துக்கும் ஒரே ஒருவரை தேடினா போதும். வாழ்க்கையில என்ன பிரச்சனையா இருக்கட்டும், என்னவா இருக்கட்டும், என்ன தேவைகளா இருக்கட்டும், அல்லேலூயா, அது ஒரு படைக்க வேண்டிய காரியமா இருக்கட்டும், காக்க வேண்டிய காரியமா இருக்கட்டும், அல்லது செல்வத்தின் காரியமா இருக்கட்டும், பண காரியமா இருக்கட்டும், ஞானம் சார்ந்தா இருக்கட்டும், சுகம் சார்ந்ததா இருக்கட்டும், எதுவானாலும் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரிடத்திலே நீங்கள் வந்தீர்கள் என்றால், அந்த ஒருவரை தேடினீர்கள் என்றால், வேதம் சொல்லி இருக்கிற போல எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அருளுகிற இயேசு. அல்லேலூயா. தீத்து 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மனுஷருக்கும். அல்லேலூயா. எல்லா மனுஷருக்கும். ஐயா, கிறிஸ்தவங்களுக்கா? இல்ல. கிறிஸ்தவங்களுக்கா? இல்ல. எல்லா மனுஷருக்கும். எல்லாம்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க, ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கணும்னா எவ்வளவு பெரிய கடவுளா இருப்பாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இந்த சபை நடத்துறதுக்கு எனக்கு பாஸ்டர் இத்தனை ஆத்மாக்களை கொடுத்து வச்சிருக்காரு. இன்னும் 10,000, 20,000, 5 லட்சம், 10 லட்சம் உள்ள சபைகள்லாம் இருக்குது. அல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்களேன். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு, எல்லாரையும் பாதுகாக்கணும், எல்லாருக்கும் செல்வம் கொடுக்கணும், எல்லாருக்கும் ஞானம் கொடுக்கணும், எல்லாருக்கும் வர்ற தடையெல்லாம் நீக்கணும், எல்லாரையும் பாதுகாக்கணும்னா அது எவ்வளவு பெரிய கடவுளா இருக்கணும். அல்லேலூயா. அதனால் தாங்க இந்த கிறிஸ்தவம், இந்த இயேசு கிறிஸ்துவின் இந்த அன்பின் செய்தி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும், அதாவது சொல்ல போனா மிக அதிகமான ஜனங்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கா. என்ன, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பேர்ல இந்த இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். இந்த இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரால் மட்டும்தான் எல்லாரையும் ஆள முடியும், எல்லாரையும் பாதுகாக்க முடியும், எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்க முடியும், எல்லாருக்கும் செல்வத்தை கொடுக்க முடியும், எல்லாருக்கும் தடைகளை நீக்க முடியும், எல்லாரையும் நேசிக்க முடியும். இந்த இயேசு ஒருவரால் தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று உங்களுக்காக பிறந்திருக்கிறான். அன்னைக்கு சொன்னாங்களே, அதுக்கு முன்னால பிறக்கல, அன்னைக்கு தான் பிறந்தாங்க. அதுக்கு பிறகும் பிறக்கல, அதுக்கு முந்தியும் பிறக்கல, அன்றுதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். எல்லா மனுஷருக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடிய அந்த தேவன் அன்னைக்கு தாங்க பிறந்தார். இந்த 10 காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரே நபராக பிறந்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அவர் எவ்வளவு வல்லமையுடையவராயிருப்பார், எவ்வளவு மேன்மையானவராயிருப்பார், எவ்வளவு மகிமையானவராயிருப்பார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் பாக்கியசாலிகளா இல்லையா? ஆமா. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்காக செய்ய அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்தார். அல்லேலூயா. அதனால தாங்க நமக்கெல்லாம் சந்தோஷம். நீங்க நினைக்கிற மாதிரி உலகத்துல இருக்கிற மனுஷெல்லாம் சந்தோஷமா இல்ல, நம்ம தான் சந்தோஷமா இருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களை பார்த்தா அப்படியா இருக்கு பாஸ்டர், நாங்க பார்த்துட்டு இருக்கோம், இப்படிதான் இந்த சேலை தான் எடுக்கலான்னு நினைச்சிருந்தேன், அவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்களே, நல்ல வேளை அதை நாம எடுக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறாங்க ஒருத்தங்க. அல்லேலூயா. நீங்க பாருங்க, அவங்க புது ட்ரெஸ் போட்டுக்காங்க, நான் போடலை அப்படின்னு அப்படி யோசிக்கிறவங்க இருக்காங்க. நீங்கெல்லாம் கவலையா இருக்கிறீங்களா? அப்ப நான் முடிச்சுட்டு ஓகே பாய் அப்படியா? சந்தோஷம் தாங்க. நீங்க
இன்னும் துக்கமா இருக்கவங்கள சரியா பார்க்கல. உலகத்துல மனுஷன் துக்கத்திலே அமிழ்ந்து போயிருக்கிறான். உலக மனுஷன் கடனிலே அமிழ்ந்து போயிருக்கிறான். உலகத்திலே மனுஷன் வியாதியிலே அழிந்து கொண்டிருக்கிறான். உலக மனுஷன் பலவிதமான பிரச்சனைகளை அமிழ்ந்து கொண்டிருக்கிறான். நாம தாங்க சந்தோஷமா இருக்கிறோம். நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுவாங்கல்லாம் சொல்லுங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன். அப்படி சொன்னாதாங்க சந்தோஷம் வரும். உன் வாயின் வார்த்தையின்படியே உனக்கு ஆகு கிடவது. நீ சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா சந்தோஷமா இருப்பீங்க. நான் இப்படிதான் இருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் இவ்வளவு சொல்லியும் எனக்கு ஒரு காலத்தில் நான் சிரிப்பு பிரசங்கியாரத்தான் இருந்தேன். ஆனா இப்ப அதெல்லாம் விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் உங்களை சிரிக்க வைக்கலான்னா அது பழைய இதெல்லாம் வரமாட்டேங்குது. வயசாகி போச்சுல, வரமாட்டேங்குது. ஆனாலும் சந்தோஷமா இருங்கள். அல்லேலூயா. நம்மள மாதிரி சந்தோஷமா யாருமே இல்லை. அல்லேலூயா. நமக்கு இருக்கிற துக்கத்தை நம்ம பெருசா நினைக்கிறோம். ஆனா நமக்கு இருக்கிற சந்தோஷம் தாங்க மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா இயேசு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். எல்லா மனுஷருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி. சின்ன நற்செய்தி இல்லைங்க, எல்லா மனுஷனும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி தான் இயேசு பிறந்தது. இல்லாட்டி நம்ம எல்லாம் இங்க இருப்போமா? யோசித்து பாருங்க. நம்ம எல்லாம் எந்த நிலைமையில இருந்தோம், இன்னைக்கு இங்க வந்து இந்த சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்னா இயேசு நம்மை நேசித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு எப்போ மகிழ்ச்சியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்குற நம்ம 10 காரியம் தான் முக்கியங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில. அதான் சொல்லி அதை நான் வாசித்து பார்த்தேன். நைட்டு நான் எப்போ ஆன்லைன் 2:30 மணிக்கு ஒருத்தங்க நான் பார்க்கேன். அப்போவும் ஆன்லைன்ல இருக்காங்க. நான் 2:30 மணி நேரத்து இருந்தேன். இதை பார்க்கறதுக்கு தான், வேற எதுவும் பார்க்கறதுக்கு இல்லை. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த 10 ரொம்ப முக்கியமா. அதுக்கு 10 கடவுளாம். ஆனா 10 முக்கியங்கிறது உண்மைதான். ஆனா 10 பேர்கிட்ட எப்படிங்க போறது? அந்த 10 பேரை எப்படிங்க போறது? அந்த 10 பேரை எப்படிங்க சாட்டிஸ்ஃபை பண்றது? இல்ல, அந்த 10 பேரை தேடி போக வேண்டாம். ஒரே ஒருவர், அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். கரங்களை உற்சாகமாய் தட்டி ஹல்லேலூயா. Thank you. God bless you. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு பாட்டை கொடுத்துருக்காங்க, தெரியல. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரு தெய்வம். அப்படியா? பாடிடலாமா? பாடி முடிச்சிடலாம். எனக்கு தெரியும் நீங்கள்லாம் இங்கே இருந்தாலும் மனசெல்லாம் எங்கேயோ இருக்குது. இருந்தாலும் நான் இருந்துதானே ஆகணும், நான் பேசித்தானே ஆகணும், நீங்கள் கேட்டுத்தானே ஆகணும். ஒரு குற்றம் கூட செய்யாத. பிராக்டிஸ் எல்லாம் பண்ணாம பார்ப்போம். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். அதுல பீக் எங்க இருக்குன்னா, ஒரு குற்றம் கூட செய்யாதன்னு நீங்க 3 தடவை கை தட்டணும். சரியா? எப்படி தட்டணும்? அப்படி. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், எங்கும் நிறைந்த எல்லாம். எங்கூட பாடிடுவீங்களா? உலகத்தை படைத்தவர், வணக்கத்துக்குரியவர், ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான். பச்சை தண்ணிய பலரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம், பச்சை தண்ணிய பலரசமாக்கி பரவசப்படுத்திய தெய்வம்
மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். மேல் ஜாதி கீழ் ஜாதி வித்தியாசம் பார்க்காத ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். பாவம் இல்லாத மனிதரின் இதயத்தில் வாழும் சுத்த தெய்வம். பாவம் இல்லாத மனிதரின் இதயத்தில் வாழும் சுத்த தெய்வம். பாவத்தை மன்னிக்கும் அதிகாரமுடைய ஒரே ஒரு தெய்வம். பாவத்தை மன்னிக்கும் ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இலவசமாக நோயை போக்கி பேயை ஓட்டும் தெய்வம். இருங்க. ஏன் அதை மட்டும் அப்படி சத்தமா பாடுறேன்னா அதுல விஷயம் இருக்கு. இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, பேர் கிறிஸ்தவ சபையில் உள்ள ஒரு பாஸ்டர், ஒரு ஃபாதர், ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டர் கேட்டாராம், ஏங்க இவ்வளவு சத்தம் போடுறீங்க? ஒரே சத்தம் உங்க சபையில சத்தமாவே கேட்டுட்டு இருக்க, சத்தம் இல்லாம உங்களால ஆராதிக்க முடியாதா அப்படின்னாராம். அப்ப அவர் சொன்னாராம், எங்க சபையில சரக்கு இருக்கு, அதனால சத்தம் போடு. அது என்ன சரக்கு? நீங்க காலையில மார்க்கெட்டுக்கு போங்க, சத்தமே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நேரம் ஆக என்ன உண்டாகும்? 3 கிலோ 2 1 கிலோ 3 கிலோ 1 ரூபா, 3 கிலோ 100 ரூபாயா? சரி, ஏதோ ஒன்று சத்தம் வந்துட்டே இருக்கும். ஏன்னா சரக்கு இருக்கிற வரை சத்தம் இருக்கும், சரக்கு முடிஞ்சு போச்சா என்ன இருக்காது. அதே மாதிரி பெந்தேகோஸ்தே சபையில் என்ன இருக்கு? இப்ப நான் ஏன் இதை சத்தமா பாடுறேன்னா, அவரும் பாடினாரு, ஆனாலும் நானும் பாடுறேன்னா அதுல விஷயம் இருக்கு. இலவசமாக நோயை போக்கி பேயை ஓட்டும் தெய்வம். இலவசமாக நோயை போக்கி பேயை ஓட்டும் தெய்வம். கொதித்தெழுந்த கடலை கூட அடக்கி நிறுத்திய தெய்வம். கொதித்தெழுந்த கடலை கூட அடக்கி நிறுத்திய தெய்வம். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம். செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம். ஆகாரமில்லா அநாதைகளுக்கு அடைக்கலமான தெய்வம். ஆகாரமில்லா அநாதைகளுக்கு அடைக்கலமான தெய்வம். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம். கடலின் மீது தரையை போல நடந்த அதிசய தெய்வம். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த தெய்வம். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே கடந்து வந்த தெய்வம். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். சிலுவையில் தன்னை அறைந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம். சிலுவையில் தன்னை அறைந்தவரை கூட மன்னித்த பெரிய தெய்வம். மரித்த பின்பு உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம். மரித்த பின்பும் உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம். குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத இயேசு மட்டும்தான். 33 கோடிகளுக்குள்ளே இப்படி இல்லை ஒரு தெய்வம். 33 கோடிகளுக்குள்ளே இப்படி இல்லை ஒரு தெய்வம். கையெடுத்து கும்பிடுவதற்கு பாத்திரமான தெய்வம்.
கையெடுத்து கும்பிடுவதற்கு பாத்திரமான தெய்வம். அல்லேலூயா. இது ஆன்லைன்ல போட்டுறாங்க, பாடினவரு என்ன யோசிப்பாருன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் ஒரு வீராவேசம் தான். அல்லேலூயா. வார்த்தைகள் தாங்க முக்கியம். அதனால டியூன் முக்கியம் இல்லைன்னு சொல்லல, யாரோ கொடுத்துட்டாங்க திடீர்னு பாட சொல்லி பாடிட்டேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அதனால அவர் நம்பலாம். அல்லேலூயா. சண்டை போட்டுட்டு பிரிஞ்ச தெய்வம் இல்லை நம்முடைய தெய்வம். சண்டை போட்டு 2 பேரும் சண்டை போட்டாங்களா, 3வது ஆள் வந்துட்டாராம். நம்ம ஆண்டவர் யார்கிட்டையும் சண்டை போடவில்லை, பிரிஞ்சும் போல, ஒன்னாவும் வரல. 10 பேர் செய்யறத ஒரே ஒருவர் செய்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல கிறிஸ்துமஸ் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல ஆராதனைக்காக நன்றி. திரளான ஜனங்கள் வந்து பங்கு பெறும்படியாய் கர்த்தர் உதவியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த மகிழ்ச்சிக்குள்ளாக அவள் இப்போது இருக்கிறதை போல இன்னும் அதிக மகிழ்ச்சியோடு என்றென்று வாழ கர்த்தர் அவளுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து எங்களுடைய 2 நாள் உபவாச கூட்டத்தை கர்த்தர் தங்கீரியும். அந்த உபவாச கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் கடந்து வந்ததிலே கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யைக்கும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம்ம அனைவரோடும் மீண்டும் என்று சதா காலங்களில் இருப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.